பிரபஞ்சமொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய நபர்களின் ஆழ்மன எண்ணங்கள் வந்து என்னதான் இருக்குது, அவங்க ஆழ்மனத்தில் என்னதான் நினச்சி கொண்டிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி ரீடிங்கில் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி உங்களுக்கான பர்சனல் ரீடிங் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஸோ நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வேணும் அப்படின்னா மறக்காமல் இந்த நம்பருக்கு டிஎம் பண்ணி உங்களுடைய ரீடிங்ஸ் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம். ஓகே, அவங்க ஆழ்மனதில் இந்த காதலை பற்றி என்னதான் இருக்குது அப்படின்றதுக்கு டிவைன் டெக்ஸ்ட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்து தெரிஞ்சு கொள்ளும். ஓகே, இங்கே 3 கார்ட்ஸ் வந்து டிவைன் வந்து தந்திருக்காங்க. ஸோ இந்த 3 கார்டுக்கும் என்ன அர்த்தம், என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சு கொள்ளும். ஓகே, இங்கே முதல் விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுடைய நபர்கள் கண்டிப்பாக உங்களை ஒரு அன்புக்கினியவர் அப்படின்னும் ஆழ்மனதில் வந்து ரொம்ப முக்கியமான நபராக உங்களை வச்சுருக்காங்க அப்படின்றதையும் நாங்கள் பார்க்குறோம். ஓகே, ஸோ அவங்க எண்ணங்களை மையப்படுத்தி தான் இங்கே ஒவ்வொரு விஷயமும் வந்து நிர்ணயிக்கப்படுது அப்படின்றாங்க. அவங்க வந்து அவங்களோட மனசுக்கு இணங்கின நபர் யாரோ அவங்களுக்கு தான் அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது மனசுக்கு இணங்குற நபர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நபர்கள் வந்து இப்போ அவங்களோட ஃபேமிலியில் ரொம்ப முக்கியமான நபர்களோட உங்களை கம்பேர் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் இவர்களுடைய அன்புகள் வந்து தீர்மானிக்கப்படுது. அப்படிங்கும் போது இந்த நபர்கள் வந்து அவங்க வீடு சார்ந்த யாரோடையாவது உங்களை வந்து கம்பேர் பண்ணி பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் ரொம்ப அன்பானவர் அப்படின்னும் அன்புக்கு இணக்கணமானவர் அப்படின்ற மாதிரியும் இவங்க மனதில் வந்து இருக்குது. ஓகே, மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. அவர்களுடைய மனதுக்கு வந்து ஆறுதல் தரக்கூடிய நபர்களாக நீங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ அவங்களுக்கு என்ன டென்ஷனாக இருந்தாலும் சரி, இப்போ அவங்க ஃபேமிலி சைடில் ஏதாவது ப்ராப்ளம் இல்லை அவங்க ஒர்க் சைடில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா கூட மனசை விட்டு பேசக்கூடிய நபர்களாக இவர்கள் உங்களை பார்க்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்கே வந்து டிவைன் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கூட வந்து ஒரு பலமான ஒரு அடித்தளத்தை அமைக்கிறதுக்கு இந்த நபர்கள் வந்து முயற்சி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா உங்கள் கூட இருக்கக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும், இந்த நபர்களோட நீங்கள் தொடர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கணும், இந்த நபர்களோட ஒரே வீட்டில் ஒன்றா நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அப்படின்றதுக்காக உங்களுக்கும் இந்த நபர்களுக்கும் உடைய அந்த ஸ்திரத்தன்மையை வந்து ஸ்ட்ராங் படுத்துறதுக்கான எண்ணங்களும் இந்த நபர்களுடைய ஆழ்மனதில் இருக்கிறத நான் அந்த இடத்துல பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த நபர்களுக்கு வந்து ஆழ்மனதில் வந்து உங்களோட ஒரு குடும்பத்தை உருவாக்கணும், கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற எண்ணமும் இந்த நபர்களுக்கு இருக்க தான் செய்யுது. உங்களை பற்றின எண்ணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட நான் வாழ்கிறதுக்கு ஆசைப்படுறேன், ஒரு குடும்பத்தை உருவாக்கிட்டு உன்னோட ஜாலியாக நான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நபர்களுடைய எண்ணங்கள் பார்க்கும்போது இந்த நபர்களால் தன்னிச்சையாக எந்த விஷயத்தையும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் பார்க்குறேன். ஸோ அப்படி இருக்கும்போது பெரும்பாலுமான இந்த நபர்கள் வந்து கண்ட்ரோல் இருக்கும், இந்த நபர்களுக்கு பொறுப்புகள் அப்படின்றது நிறைய இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவர்களுடைய குடும்பத்தில் இவர்கள் ரொம்பவுமே முக்கியமான ஒரு நபர்களாக இருப்பாங்க. ஓகே, ஸோ எல்லா பொறுப்புகளுமே இந்த நபர்கள்கிட்ட தான் இருக்குது. அப்படிங்கும் போது இந்த நபர்கள் சடனாக ஏதாவது ஒரு அடி எடுத்து வைக்கிறது இல்லை டக்குன்னு ஒரு உறுதி தரது இதிலெல்லாம் கொஞ்சம் பயப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா குடும்ப பொறுப்பு வந்து இவர்கிட்ட இருக்கும். அதாவது குடும்ப தலைவர் அப்படின்ற நிர்வகிக்கிறார், எல்லாத்தையுமே நிர்வகிக்கிறார். அப்படிங்கும்போது இவர்களுடைய சந்தோஷம் மட்டும் இல்லை, எல்லாருடைய சந்தோஷத்துக்கும் பொதுவான ஒரு தீர்மானம் தான் எடுக்கப்பட வேண்டும் அப்படின்றதுக்காகவும் கூட இந்த நபர்கள் அவர்களுடைய ஆழ்மன எண்ணங்களை வந்து நல்லாவே ஆராயிறாங்க. ஓகே, ஸோ இவங்களுக்குமே தனிப்பட்ட எண்ணங்கள் இருக்குது, ஆசைகள் இருக்குது அப்படின்னா கூட அது ஒர்க் அவுட் ஆகுமா, இது சிறந்ததா அப்படின்றத 100க்கு 1000 தடவை வந்து இந்த நபர்கள் வந்து யோசிக்கிறாங்க. அப்படின்றதுனால தான் எந்த ஒரு தீர்மானத்தையும் சடனாக எடுக்காமல் கொஞ்சம் டைம் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, ஸோ இவர்களுடைய ஆழ்மன எண்ணங்கள்லாம் பொதுவாக என்ன இருக்குது அப்படின்னா, தான் வந்து பாதுகாப்பாக இருக்கணும், தன்னை சுற்றி நிற்கிற நபர்களும் இந்த காதலை பொறுத்து பாதுகாப்பாக இருக்கணும், எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது தான் இருக்குது. இப்போ யாரையாவது பகைச்சு கொண்டு உங்களோட ஒரு உறவு வச்சு கொள்வது இல்லை அவங்கள ஹர்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஒரு உறவு தொடர்றது இப்படின்றது இந்த நபர்கள் வந்து சுத்தமாக ஆசைப்படலை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி அவர்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் ரொம்பவே பாதுகாப்பான நபர்களாக இருக்கணும், அன்புக்கினிய நபர்களாக இருக்கணும், கொஞ்சம் நிம்மதியை கொடுக்கணும். ஓகே, அவங்க தோட்ஸ்லாம் இதுதான் இருக்குது, டக்குன்ட்டு செலக்ட் பண்ணவும் பயம், ஏன்னா இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ற டவுட்ஸும் இருக்குது. அப்படின்றதுனாலையோ என்னமோ இந்த நபர்கள் வந்து டக்குண்டு ஏதோ முடிவெடுக்கிறதுக்கு பயம், டக்குண்டு அவங்க ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ஏதாவது ஒரு எடுத்துகிட்டு வர்றதுக்கு பயம், கொஞ்சம் டைம் கொடுங்க, கொஞ்சம் யோசிக்கிறேன் இப்படி சொல்லக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா நிறைய பயம் இருக்குது, ஏன்னா இவங்க குடும்பத்துக்குள்ளே ஏதாவது
பிரச்சனை வரும், குடும்பத்துக்கு வந்து ரொம்பவுமே முக்கியத்துவம் தரக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது தான் இந்த தீர்மானங்கள் எடுக்கிறத வந்து கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கலாம். இங்கே ஒரு சில நபர்களுக்கு அநீதி கூட நடந்திருக்கலாம். ஏன்னா இந்த நபர்கள் வந்து இந்த குடும்ப தலைமைத்துவம் அப்படின்றத இவங்க நிர்ணயிக்கிறாங்க. அப்படிங்கும்போது இங்கே ஒரு சில நபர்களை கண்ட்ரோல் கூட பண்ணியிருக்கலாம். உங்களை நான் சொல்கிறேன், காதலிச்சிட்டு இருக்கும்போது உங்களை ஒரு கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். இல்லை இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்கலாம். ஏனென்னா இவங்களுக்கு இப்படி தான் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய எண்ணங்கள் வந்து இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் பார்க்குறேன். ஸோ அதனாலேயே இந்த நபர்களுக்கு வந்து நிறைய பொறுப்பு இருக்குது அப்படின்றதுனாலோ என்னமோ இவர்களுடைய ஆழ்மன இச்சைகளை கூட சில சமயம் வந்து விட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகே போனால் போதும் அப்படின்னு விட்டுட்டு ஃப்ரீயாக விட்டுருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்கே வந்து டிவைன் வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அவர் ஆழ்மன எண்ணத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, காதலில் வந்து ஏதாவது ஒரு தடுமாற்றம் நடந்திருக்கு, இவர்கள் ப்ராமிஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஏதாவது இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கான ஒரு தீர்மானத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற எண்ணமும் இவர்களுடைய மனதில் வந்து இருக்குது. இந்த நபர்கள் யோசிக்கிறாங்க. அப்படிங்கும்போது இன்னொரு விஷயத்தை இந்த டிவைன் வந்து இந்த இடத்துல சொல்கிறாங்க. அதாவது காதலை புதுப்பிக்கலாமா, இதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணலாமா, ரொம்ப நாள் இந்த நபர்கள்கிட்ட நம்ம பேசாமல் இருந்துட்டோம், ரொம்ப நாள் நம்ம எதுவுமே ஸ்டெப் எடுக்காமல் இருந்துட்டோம். ஸோ அப்படின்றதுனால ஏதாவது ஒரு முதலீடு பண்ணலாமா, இந்த காதலுக்கு நேரத்தையோ இல்லை பொருளையோ ஏதாவது ஒன்று பண்ணி இந்த காதலை ஈர்க்கலாமா அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் வந்து யோசிக்கிறாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் புதிய விஷயத்தை வந்து இந்த காதலில் வந்து தொடங்கணும் அப்படின்றதும் இவங்களுக்கு வந்து இவங்களுடைய சிந்தனைகளில் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்றதையும் நாங்கள் பார்க்குறோம். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நபர்கள் வந்து சமூகத்தால் வந்து ஒரு பெரிய லெவலில் இருக்கக்கூடிய நபர்கள், சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போது வந்து இந்த நபர்கள் வந்து ஏற்கனவே ஒரு திருமணம் இல்லைண்டா ஒரு நிச்சயதார்த்தமோ இல்லை வேறு ஏதாவது விஷயத்துக்கோ கமிட்மெண்ட் ஆகியிருக்கலாம். ஓகே, கண்டிப்பாக ஆகியிருக்கும். இந்த நபர்களுக்கு நிச்சயதார்த்தமோ ஒரு திருமணமோ ஏதாவது ஒரு ஒப்புதல் வந்து கண்டிப்பாக நடந்திருக்கும் இந்த நபர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷனுக்கு. ஓகே, ஸோ அப்போ வந்து இந்த நபர்கள் வந்து தன்னோட ஆசைகளையும் பற்றி யோசிக்கிறார்கள். இவர்களுக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கு, திருமணம் ஆகியிருக்கலாம் அல்லது நிச்சயிக்கப்பட்டிருக்கலாம், ஏதோ ஒரு ஒப்புதல் வந்து நடந்திருக்கு, இது தேர்ட் பார்ட்டி கூட நான் ஒன்று திருமணம் பண்ணிக்கொள்கிறேன் அப்படின்றதா கூட இருக்கலாம். உங்களுக்கு பொருந்தக்கூடிய வகையில் விஷயத்தை வந்து எடுத்துக்கொள்ளுங்க. நான் ரீடிங் படிக்கிறேன், நீங்கள் உங்களுக்கு பொருந்தக்கூடிய வகையில் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து இதில் ஏதோ ஒரு விஷயம் வந்து இவங்க ஒப்புதல் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்படிங்கும்போது மனசுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு நெருடல் இருக்கிறதையும் நான் அந்த இடத்துல பார்க்குறேன். ஓகே, அதே மாதிரி இந்த நபர்களுக்கு நீங்களும் வேணும் அப்படின்ற ஆசையும் இருக்குது. அதே சேம் டைம் இந்த ஒப்புதலுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரியும் இருக்குது. சில பேருக்கு வந்து இந்த ஒப்புதல் கொடுத்ததுனாலோ என்னமோ உங்களுக்கும் இந்த நபர்களுக்கும் இருக்கக்கூடிய இந்த காதலாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், கண்டிப்பாக ஒரு முறிவு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கும். யாரோ ஒருத்தர் என்னை வந்து ஏமாற்றிட்டாரு, யாரோ ஒருத்தவங்க வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்றது தான் ரெண்டு பேரில் யாரோ ஒரு சைடு வந்து யோசிச்சு கொண்டிருப்பீங்க. ஓகே, ஸோ அப்போ இவங்களுக்கு அந்த வருத்தமும் இருக்குது. அதே சேம் டைம் இந்த ஒப்புதல்ல இருந்து வெளியே வரவும் முடியலை. இந்த ஒப்புதல் இவங்க ஃபேமிலியை சார்ந்த நபர்கள் எடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஓகே, ஸோ அப்படின்றதுனால ஒரு கமிட்மெண்ட்குள்ளே மாட்டியிருக்கலாம். அப்போ கமிட்மெண்ட்டும் வேணும், இந்த இடத்துல எனக்கு ஞாபகமும் வேணும். அப்போ நான் சந்தோஷமாக யார் கூட இருப்பேன் அப்படின்னு மனசு சொல்லுது அப்படின்னா உங்கள் கூட. பட் இந்த கமிட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்ததுனாலும் இன்னமும் இந்த நபர்கள் அடுத்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்கி நிற்கலாம். இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த நபர்களுக்கு ஒரு நிச்சயதார்த்தமோ ஒரு திருமணமோ ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னா அது உங்கள் கூட நடக்கணும் அப்படின்னு தான் இந்த நபர்கள் ஆசைப்பட்டிருக்காங்க. பட் அது நடக்கலை. அப்போ அப்படிங்கும்போது இந்த நபர்கள் தன் தவறவிட்ட தருணங்கள், தன் மிஸ் பண்ண விஷயங்கள், கடந்த காலம், அதாவது உங்களோட நடந்த விஷயங்கள், பழைய விஷயங்கள் இருக்குல்ல, நீங்கள் சந்தோஷமாக இருந்ததாக இருக்கட்டும், மிஸ் பண்ணதாக இருக்கட்டும், ரொமான்ஸ் பண்ணதாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயத்தை திருப்ப இந்த நபர்கள் வந்து யோசிச்சு பார்த்துட்ருக்கலாம். ஓகே, அதில் வந்து வருத்தம் இருக்குது இந்த நபர்களுக்கு. இல்லாண்டெல்லாம் இல்லை, உங்களை ஏமாத்தினதோ இல்லை போய் சொன்னதோ ஏதோ ஒரு விஷயம் வந்து பயங்கரமாக இந்த நபர்களை காயப்படுத்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் பார்க்குறேன். இங்கே சிந்திச்சு பார்க்கும்போது உணர்வு ரீதியாகவே இந்த நபர்கள் வந்து நிறையவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உணர்வு ரீதியாகவே ஒரு பயம் இருக்குது. ஏன்னா சந்தோஷம் அப்படின்றது இருந்தாலுமே கூட இப்போ ஒரு நிச்சயதார்த்தமோ ஒரு ஒப்புதலோ நடந்திருக்கு அப்படின்னா கூட ஒரு பயம் இருக்குது மனசுக்குள்ளே. இது வந்து மனசுக்கு பிடிச்சி நடக்குதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அப்போ ஆழ்மனதுக்குள்ளே ஒரு பயம் இருக்குது. நம்ம வந்து வேறு விஷயத்துக்காக, ஒரு மணிக்காகவோ இல்லை ஃபேமிலிக்காகவோ இந்த விஷயத்தை நம்ம ஒப்புதல் பண்ணிட்டோம், இந்த விஷயத்துக்கு நம்ம கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம், ஆனால் இது வந்து எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்றதுல இந்த நபர்களுடைய மனசுக்குள்ளே வந்து ஒரு நெருடல் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த நாங்கள் பார்க்குறோம். ஓகே, ஸோ அப்போ தருணங்களை வந்து இந்த நபர்கள் தான் நிறையவே மிஸ் பண்ணியிருப்பாங்க. உங்க கூட ஜாயின் ஆகிறதுக்கு நிறைய டைம் இருந்துக்கலாம், நிறைய மூமெண்ட் வந்து இருந்திருக்கு. பட் அது எல்லாமே இந்த நபர்களோட
அறியாமைன்னு சொல்லலாம், இல்லை இந்த நபர்களே மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, மிஸ் பண்ணிவிட்டு இப்போ உட்காந்து கவலைப்பட்டு கொண்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆழ்மனதுக்குள்ளே வந்து இதுக்கான வழிகள் இல்லையா, நான் தப்பிச்சு போகிறதுக்கான வழிகள் இல்லையா, என்னோடய ஆசைகள் வந்து நிறைவேறதுக்கான வழிகள் இல்லையா அப்படின்றத நினச்சி ரொம்பவே ஏங்கி கொண்டிருக்காங்க. ஏன்னா ஏதோ ஒரு ட்ராப்புக்குள்ளே இந்த நபர்கள் வந்து மாட்டிக்கொண்டாங்க அப்படின்றது மட்டும் என்னால் இங்கே தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஓகே, அதே மாதிரி உங்கள் கூட நடந்த ஒரு சில விஷயத்தில் வந்து இந்த நபர்கள் வந்து ஒரு சில ஏமாற்றத்தை வந்து ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த பயம் கூட இந்த நபர்களை இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸில் இப்படி ஒரு முடிவு எடு, இங்கே இன்னொருத்தருக்கு ஒப்புதல் கொடு, இல்லை உன்னோட வாழ்க்கையை நீனே உருவாக்கிக்கோ அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து தள்ளப்பட்டிருப்பார்கள் இந்த நபர்கள். ஏன்னா உங்கள் கூட நடந்ததில் ஏதோ ஒரு விஷயம், ஒரு பயம் இருக்கலாம். அந்த பயம் தான் இந்த நபர்களை இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் பார்க்குறோம். ஓகே, அப்போ கடந்த காலத்தில் உங்கள் கூட நடந்த ஒரு ஏமாற்றமான விஷயங்கள், தடைகள் ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு விஷயங்கள்னால் இவங்களை இப்படியெல்லாம் முடிவு வந்து எடுக்க வச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் பார்க்குறோம். ஓகே, ஸோ அவங்க ஆழ்மனதுக்குள்ளே ஒரு புதிய தொடக்கத்தை தொடங்குறதுக்கு தயாராக இருக்கிறாங்க உங்கள் கூட. பட் வந்து பயமும் இருக்குது, இது ஒர்க் அவுட் ஆகாதோ அப்படின்ற ஒரு பயத்தையும் இந்த நபர்கள் வந்து ஃபீல் பண்ணலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த நபர்களுக்கு வந்து கவலையும், ஆழமான கவலை இருக்குது. கவலை அப்படின்னா மிகிலான கவலையெல்லாம் கிடையாது, ரொம்ப ஆழமாக சிந்திச்சு ஆழமாக வருந்துற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ அது எப்படின்னா இந்த நபர்களுக்கு வந்து நிகழ்காலத்தில் நடக்கிற விஷயங்களில் இஷ்டம் இல்லை. அப்போ பழைய விஷயங்கள்ல தான் இவங்களுடைய சந்தோஷமெல்லாம் புதிஞ்சு கிடக்கு. அப்படிங்கும்போது நிகழ்காலத்தில் விஷயத்தை வந்து மாற்ற முடியலையே அப்படிங்கிற ஒரு பயமும் ஒரு ஏக்கத்தையும் நான் அந்த இடத்துல பார்க்குறேன். அதே மாதிரி சுதந்திரம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் அந்த பார்க்குறேன். இந்த நபர்கள் வந்து தன்னிச்சையாக ஏதாவது முடிவெடுக்கிறதுக்கு இவங்களாம் ஒரு ஸ்டெப் எடுத்து இவங்க வாழ்க்கைக்கு பொருந்தக்கூடிய ஸ்டெப்பை இந்த நபர்களாகவே எடுத்துகிட்டு போகிறதுக்கான சுதந்திரம் வந்து இந்த நபர்களுக்கு இல்லை அப்படின்றதா கூட ஆழ்மனதில் வந்து எதிர்மறை எண்ணங்கள் இருக்கலாம், நெகட்டிவ் தாட்ஸ். ஓகே, ஸோ அப்போ இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா இன்னுமே தடுமாற்றத்துக்குள்ளே எடுத்துகிட்டு போகுது. ஏன்னா இந்த நபர்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால்தான் ஒரு தீர்மானம் எடுக்க முடியும். யாராக இருந்தாலும் சரி, யாரை பொறுத்திருந்தாலும் சரி, ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னா தான் தீர்மானம் எடுக்க முடியும். இந்த நபர்கள் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, கொஞ்சம் பயந்து கொண்டு இருக்காங்க, ஒரு தடுமாற்றத்தில் இருக்காங்க. இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து இவங்களை இன்னுமே அந்த பழைய விஷயத்தை யோசிச்சு அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து முன்னோக்கி எடுத்துகிட்டு கொள்ள முடியாமல் போகுது. அப்படிங்கும்போது இந்த நபர்களுக்கு எல்லாமே ஒரு நெகட்டிவ் விஷயமாக தான் அமையுது இவங்க வாழ்க்கையை பொறுத்துக்குள்ள. ஓகே, அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த நபர்கள் வந்து இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சமநிலைப்படுத்திட்டு எல்லாத்தையும் முடிச்சு விட்டுட்டு இவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இந்த வாழ்க்கையை அமைச்சு கொள்கிற அளவுக்கு இந்த நபர்களுடைய மனதில் வந்து சமநிலை இல்லை அப்படின்றதையும் நாங்கள் பார்க்குறோம். ஓகே, அப்போ தான் வந்து ரொம்பவே வீக்காக இருக்குது அப்படின்றத இந்த நபர்கள் மனப்பூர்வமாக ஒத்துக்கொள்கிறாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த நபர்களுக்கு வந்து தங்களை வந்து ஒரு தகுதியான நபர் இப்போ உங்கள்கிட்ட வந்து திரும்ப கதைக்கிறதுக்கும் சரி, இவங்க வாழ்க்கையில் வந்து நீங்கள் தான் வரணும் அப்படின்றதுல ஸ்ட்ராங்காக நின்று கதைக்கிறதுக்கும் சரி, இந்த நபர்கள் வந்து தகுதியற்ற நபர்கள் அப்படின்றது இந்த நபர்களே இவங்களே ஃபிக்ஸ் பண்ணி கொண்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி இந்த நபர்கள் வந்து தங்களை வந்து தகுதியான நபர், இப்போ இந்த காதலுக்கு நான் உண்மைத்தன்மையாக இருப்பேன், ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் விட்டுட்டு இப்போ இந்த காதலுக்கு நான் உண்மைத்தன்மையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த நபர்கள் நம்புகிறாங்கல்ல அப்படின்றதும், தான் இந்த காதலுக்கு வந்து தகுதியான நபர் இல்லை அப்படின்றதும் ஏதோ ஒரு செய்கையால் இந்த நபர்களுக்கு வந்து விளங்கப்பட்டிருக்கும். மாதிரி எனக்கு இப்போ ஒரு தெளிவான ஒரு பாதை வேணும்னு நினைக்கிறேன். இந்த காதலை பொறுத்து நான் முன்னோக்கி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னும் அதான் சம்திங் என்னவோ நான் வந்து இந்த காதலை வந்து புதுப்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு புதிய பாதை வேணும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு புதிய பாதையே கிடைக்க மாட்டேங்குது. என்னோடய நெகட்டிவ் தாட்ஸ் வந்து என்னை இன்னும் பின்னுக்கு அழுக்குது அப்படின்ற ஒரு கூக்குரலை தான் நான் இந்த இடத்துல உங்கள் நபர்களுடைய மனதில் ஆழ்மனதில் வந்து நான் பார்க்குறேன். வெளி தோற்றத்தில் இந்த நபர்கள் எப்படி வேணாலும் இருந்து கொள்ளட்டும், ஆழ்மனதில் வந்து இந்த விஷயங்கள் தான் இருக்குது அப்படின்றத டிவைன் வந்து சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி உங்களுடைய நபர்களோட ஆழ்மனதில் தான் நான் நிறைய ஃபெயினை தான் பார்க்குறேன். நம்ம செம்மையாக ஃபெயினாக இருக்குது இந்த இடத்துல பார்க்க. ஏன் அப்படின்னா நிறைய பொறுப்புகள் இருக்கலாம், இல்லை குடும்பத்துக்கு உழைக்கணுமோ, இல்லை குடும்ப பொறுப்புகளோ, இந்த மனசில் இருக்கக்கூடிய பொறுப்புகளோ ரொம்பவுமே ஹெவியாக இருக்குது. மாதிரி இந்த நபர்களுக்கு கடினமான பொறுப்புகள் அப்படின்ற ஒரு விஷயமும் அதிகமாக இருக்கிறதுனாலோ என்னமோ இந்த நபர்களுக்கு வந்து நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இப்படி இந்த நபர்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுனால கூட இந்த இடத்துல நீங்கள் போய் வாக்குவாதம் பண்ணாலோ, இல்லை முடிஞ்சு போன ஒரு கதையை கேட்குறீங்க, இல்லை எனக்கு ஒரு பதிலை சொல்ல அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னாலும் இந்த நபர்கள் சடனாக பதில் கொடுக்காம கொஞ்சம் ஸ்டெப் பேக் ஆகிடலாம். ஓகே,
மன அழுத்தம் அப்படின்ற ஒரு விஷயம் அதிகரித்து இந்த நபர்கள் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நாங்கள் பார்க்குறேன். அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் காதல் மட்டும் பிரச்சனை கிடையாது. அது நிறைய பொறுப்புகள் இருக்குது இந்த நபர்களுக்கு. ஒர்க் விஷயமாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், நிறைய பொறுப்புகள் இருக்குது, சுமைகள் இருக்குது, குடும்ப பொறுப்புகள், வேலை, நிதி அப்படின்னு இருக்குது. அப்படின்றதுனாலும் என்னமோ இந்த நபர்கள் வந்து எல்லாவற்றையும் தானாகவே செய்யணும், தானாகவே எல்லாத்துக்கும் பதில் சொல்லி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு வந்ததுனாலோ என்னமோ இந்த இடத்துல வந்து காதலே இருக்கக்கூடிய அந்த தாக்கம் வந்து கம்மியாக இருக்குது. இப்போ காதலை பற்றி யோசிக்கிறதுக்கே நான் தயாராக இல்லை. எனக்கு அதுவுமே பெயினாக இருக்குது, அதை தாண்டி எனக்கு வெளி சூழலுமே பெயினாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த நபர்கள் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கும் உங்கள் நபர்களுக்கும் இடையிலான இந்த காதலோட விகிதமே ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றதையும் நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி உங்கள் நபர்களுக்கு வந்து உறவை எப்படி கையாளுவது அப்படின்றது சீரியஸாக தெரில. உங்களை எப்படி சமாதானப்படுத்துறது அப்படின்னு தெரில. நீங்கள் எப்படி அவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல காயப்பற்றக்கூடாது, அவங்க ஏதோ ஒரு இடத்துல வந்து காயப்பற்றக்கூடாது, நீங்கள் வந்து அவங்கள வந்து ரொம்ப லோவாக நினச்சிடக்கூடாது அப்படின்றதுனாலும் என்னமோ இந்த நபர்கள் தன்னை ஒரு அதிகாரத்தில் வச்சுக்கொள்ளணும். தன்னோட அதிகாரம் வந்து எந்த இடத்துலையும் வந்து காயப்பற்றக்கூடாது, என்னோட கெத்து எந்த இடத்துலையும் போயிடக்கூடாது அப்படின்றதுல இந்த நபர்கள் உறுதியாக இருக்காங்க. அதே சேம் டைம் உங்களை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்றதே தெரில. மேபி எப்படி சமாதானப்படுத்துறது, எப்படி நியூ பிகினிங் படுத்துறது அப்படின்னு கூட தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதனாலேயே இந்த நபர்களுக்கு பெரிய சிரமமாக இருக்குது. இந்த காதலை வந்து முன்னெடுத்துட்டு வர்றது அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு சிரமத்தை வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில சமயம் வந்து உங்களோட சூழ்நிலை வந்து இந்த காதலை வேண்டாம் அப்படின்னு தூக்கி போடுற அளவுக்கு கூட யோசிக்க வச்சுருக்கும். ஏன்னா தோட்ஸில் தான் நிறைய போராட்டங்கள் வருது, நிறைய யோசிக்கிறாங்க. அப்படிங்கும்போது சில சமயம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி கூட இந்த நபர்கள் நினைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நைட் டைமில் வந்து இந்த நபர்கள் நிறைய இதை பற்றி யோசிக்கிறாங்க. உங்களுக்கு வெளியில் பார்க்கும்போது இந்த நபர்கள் ஸ்டெப் எடுக்கிறாங்க, எல்லாம் ஏமாற்றிட்டாங்க, என்ன வேணாலும் தோணலாம். ஆனால் ஆழ் மனதுக்குள்ளே பார்க்கும்போது நிறைய மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தான் நான் இந்த இடத்துல பார்க்குறேன். பொறுப்பு, பாரம் அப்படிங்கிறலாம் இருக்க விஷயத்தெல்லாம் இந்த நபர்கள் ஏதோ ஒரு இடத்துல நான் இறக்கி வைக்கணும். அது உங்களை பொறுத்த உணர்வுகளாக இருக்கட்டும், இல்லை இப்போ இந்த நபர்கள் சுமந்து கொண்டிருக்க உணர்வுகளாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயத்தை நான் கலட்டி வச்சிடணும். என்னால் முடியலை, இதுக்கு மேலே சுமக்க முடியலாம் அப்படின்றது வந்து இந்த நபர்கள் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அந்த நபர்களுக்கு தனிப்பட்ட ரீதியாக எந்த விஷயம் வந்து ரொம்ப டென்ஷனை கொடுக்குதோ, ரொம்ப பாரத்தை கொடுக்குதோ, இந்த விஷயத்த நான் வேண்டாம் அப்படின்னு விட்டுறணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இது தனிப்பட்ட ரீதியாக ஒவ்வொருத்தருக்குமே அந்த பாரங்கள் வந்து வேறு மாதிரி இருக்கலாம். இது பொதுவான வாசிப்பு அப்படின்றதுனால நான் பொதுவாக வாசிக்கிறேன். ஓகே, தனிப்பட்ட ரீதியாக அந்த நபர்கள் உங்களை வேண்டாம்ன்றாங்களா, இல்லை இவங்களுடைய குடும்ப பொறுப்புகளை வேண்டாம்ன்றாங்களா, இல்லை இந்த நிச்சயிக்கப்பட்ட விஷயத்த வேணான்றாங்களா அப்படின்றது தனிப்பட்ட ரீதியாக ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். நான் இங்கே பொதுவாக வாசிக்கிறேன். ஓகே, ஸோ பொதுவாகவே ஏதோ ஒரு விஷயத்தை இந்த நபர்கள் வேண்டாம் அப்படின்னு விட்டுறணும், இதுக்கு மேலே அதை தொடர முடியாது அப்படின்றதுல இந்த நபர்கள் ரொம்பவே தெளிவாக இருக்காங்க அப்படின்றதையும் நாங்கள் பார்க்குறேன். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த நபர்களுக்கு வந்து நிம்மதி அப்படின்றது இல்லாததுனாலும் என்னமோ தான் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி நிற்கிறேன். அது காதலை பொறுத்தா, பெரும்பாலான நபர்களுக்கு காதலை பொறுத்தா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் பார்க்குறோம். கொஞ்சம் முன்னோக்கி போகணும். ஏன்னா நினைவுகளும் எண்ணங்களும் இந்த நபர்களை வந்து சித்திரவதைப்படுத்தி கொண்டு இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன். உங்களுக்கு பண்ண ஒரு துரோகமாக கூட இருக்கலாம், உங்களுக்கு வேணும்னே உங்களை ஏமாத்தின ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ அது வந்து இந்த நபர்களை ரொம்பவே சித்திரவதைப்படுத்துது அப்படின்றதுனால முதல்ல ஆழ்மன பாரத்தை வந்து நான் கலட்டி ஏதோ ஒரு விஷயத்தை நான் கலட்டி விட்டுறணும் அப்படின்றது இருக்கலாம். ஆனால் பெரும்பாலான நபர்களுக்கு இங்கே காதல், பழைய காதல் அப்படின்ற விஷயம் தான் வந்திருக்கு. உங்களுக்கு பொருந்தக்கூடிய மாதிரி ரீடிங்ஸ் வந்து எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ உங்களுடைய நபர்களுடைய ஆழ்மனதில் இந்த மாதிரி விஷயங்கள் தான் கரண்ட்லி வந்து போய்கொண்டிருக்கு அப்படின்றது தான் டிவைன் வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங்கில் நீங்கள் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெற்றுக்கொண்டிருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இதே போல் இன்னமும் ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து வரைப்படும் நான் திவ்யா. பாய், டேக் கேர்.